ஸோ ரேக் சிஸ்டம்ல பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? ஆன்சர்ஸ் கரெக்டாக ஃபீல் ஆகும், ஆனால் அது சம்டைம்ஸ் கான்டெக்ட் தப்பாக இருக்கும். இது ஒரு சின்ன ஸ்டோரி மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு பையன் இருக்கிறான், அவரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அவர் அந்த கொஸ்டினை ரொம்ப நீட்டாக எழுதுறாரு, கான்ஃபிடென்ட்டாக எழுதுறாரு. டீச்சர்ஸ் இதை பார்த்த உடனே சொல்லுவாங்க, சூப்பர்பா, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஸ்டினை கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியுது அவர் எழுதின ஆன்சர் கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாகவே இல்லைன்ட்டு. இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்பிளேஷன்ஸும் கரெக்டாக இருக்குது, ஆனால் அது கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகலை. இதுதாங்க இப்போ இருக்கிற ரேக் சிஸ்டம்ஸில் நடக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ரேக் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸில் இருந்து கான்டெக்ட் எடுக்கிறது. ஸோ அப்புறம் ஆன்சர்ஸை ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் ரெட்ரீவல் மட்டும் தப்பாக இருந்தால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ராங்கான கான்டெக்ட்ல ஆன்சரை கொடுக்கும். ஆன்சர்ஸை படிச்சா நல்லா இருக்கும், இங்கிலீஷும் ரொம்ப நல்லா இருக்கும், லாஜிக் கூட சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற ஆன்சரு கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாகவே இல்லைனா, அதுவும் இன்னும் அது உங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லேயே இல்லைனா, அதுதாங்க ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். ஸோ கரெக்டாக ஃபீல் ஆகிற ஆன்சர்ஸ் ராங்காக இருந்தால் அது இன்னும் ரொம்ப மோசம். ஸோ ரேக்ல ஒரு மிகப்பெரிய கொஸ்டின், ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையா, இந்த கொஸ்டின் எங்க இருந்து தான் வருது, கான்டெக்ட் சரியா இருக்கா இல்லையா. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ், ட்ரேசிங், டீபக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டா ஃபீல் ஆகுறது இம்பார்ட்டன்ட் இல்லை, கரெக்டா கொடுக்குற ஆன்சர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரேக் சோர்சஸ் தப்பா இருந்தா ஆன்சர்ஸும் ரொம்ப தப்பா இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ லேர்ன் வித் சர்வேஷ்.